கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்திய மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் வண்டிகளுக்கான வரவேற்பு நல்லாவே இருக்குது. பல முன்னணி நிறுவனங்கள் அவங்களோட லைனப்பில் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் கார் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு எலக்ட்ரிக் வண்டி. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் DriveSpark சேனலுக்காக நான் உங்கள் கிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல் நியூ டாடா டிகோர் ஈவியோட ரிவ்யூ. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ரேஞ்ச் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதலாவது நம்ம வண்டியோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு க்ளோஸ் க்ரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டரில் டாட்டா அவங்களுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் ப்ளூவில் ஈவியோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க ஏர் இன்டேக்கோசரம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ப்ளூவில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்துட்டு டாட்டா வந்துட்டு அவங்களுடைய ட்ரை ஏரோ க்ரில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு லிப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஆர்எல் இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஃபாக் லேம்ப் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஹெட்லாம்பில் இருக்குது. அதில் வந்துட்டு லோ பீம் வந்துட்டு ப்ரொஜெக்டர், ஹை பீம் வந்துட்டு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ஃப்ரண்ட் எண்ட் ரொம்ப எலக்ட்ரிஃபைங்காக இருக்குது. இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் எண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வண்டியோட சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஒரு டீல் ப்ளூ கலர். இது வந்துட்டு டாப் வேரியன்ட்ன்றனால உங்களுக்கு டியூல் டோன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு ரூஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே பிளாக்காக இருக்கும். இதில் உங்களுக்கு டாட்டா இன்னொரு கலர் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு டெட்டோனா கிரே. சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் 14 inch wheels. இதில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ப்ளூ ஆக்சென்ட்டில் ஒரு டச் கொடுத்துக்கிறது வண்டியை சைட்லேருந்து பார்க்கும்போது மேலும் அட்ராக்டிவாகவே காட்டுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் ஆன அந்த எலக்ட்ரிக் டிசைன் வந்துட்டு சைடு வரைக்கும் கண்டினியூவாக இங்கே எண்டாகிறது சைட்லேருந்து பார்க்கும்போது இன்னொரு நல்ல லுக்கை கொடுக்குது வண்டிக்கு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு அதே எலக்ட்ரிக் ப்ளூ ஈவி பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு கம்ப்ளீட் பிளாக் அவுட் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. விண்டோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு குரோம் ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. அதே குரோம் ஸ்ட்ரிப்பை வந்துட்டு உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வண்டியோட சைட் ப்ரொஃபைல். வண்டியோட சைட் ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியோட ரியர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு ஸ்ப்ளிட் எல்இடி டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரெண்டு டெயில் லைட்டுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு குரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. சென்டராக பார்த்தீங்கன்னா டாட்டாவோடைய பேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டிகரோட பேட்ஜிங்கும் ஈவி பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜிப்ரான் பவர் ட்ரெயின்ன்றதுனால உங்களுக்கு இங்கே ஒரு ஜிப்ரான் பேட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே வண்டியோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர் வித் எல்இடி பிரேக் லைட்ஸும் அதுக்கு மேலே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டெனாவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே வண்டியோட கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவர்ஸ் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பம்பரில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ப்ளூவில் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எக்ஸாஸ்ட் இல்லை, ஏன்னா இது ஒரு எலக்ட்ரிக் வண்டி. ஸோ இதுதான் வண்டியோட ரியர் ப்ரொஃபைல். இந்த ரியர் ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வண்டியோட ரியர் ப்ரொஃபைலை பார்த்தோம். அப்படியே வண்டியோட பூட் ஸ்பேஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பூட்டை வந்துட்டு நீங்கள் ரெண்டு வகையாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு டேஷ்போர்டில் இருக்கிற பட்டன் மூலிமா, இன்னொன்று இங்கே இருக்கிற ரிக்வெஸ்ட் சென்சர் மூலிமா. அதே மாதிரி உங்களுக்கு கீ ஃபாப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் தூரத்தில் இருந்து யாராவது இதுலேருந்து பொருள் எடுத்துன்னு வர சொன்னாக்கா நீங்கள் வர தேவையில்லை, அங்கேருந்து ஜஸ்ட் அன்லாக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பூட் வண்டி ஓப்பன் பண்ணலாம். டோர்ஸ் லாக்டாகவே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ கிட்டவே இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கீ சென்ஸ் பண்ணி அன்லாக் ஆகிருக்கு. இந்த வண்டியோட பூட் லீட் நிஜமாவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. நீங்கள் என்னைக்காவது ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஏன் அது அப்படி இருக்குன்னு நினச்சாக்கா இதில் இருக்கும் ஸ்ட்ரெட்ச் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது புது வண்டின்றதுனால அப்படி இருக்குது. போக போக யூஸ் பண்ண சரியாகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியில் வழங்கப்பட்டிருக்கும் பூட் ஸ்பேஸ் 316 liters. இந்த வண்டியோட பேட்டரி பேக் கீழே பக்கம் கொடுத்துருக்கிறதுனால ஸ்பேர் வீலை வந்துட்டு சைடில் வச்சுருக்காங்க. அதனால உங்களுக்கு வண்டியோட பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் இருக்கலாம். ஸோ இதுதான் டாடா டிகோர் ஈவியோட பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது டாடா டிகோர் ஈவியோட டிரைவர் சீட்டில். இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வண்டி உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுறது வந்துட்டு இதோட டியூல் டோன் கலர் ஸ்கீம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஹார்ட் பிளாஸ்டிக்கும் கீழே வந்துட்டு பேஜ் கலரும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஏசி வென்ட்ஸ்லையும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் உங்களுக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல் வரணுன்றதுக்காக உங்களுக்கு எலக்ட்ரிக் ப்ளூ ஆக்சன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னாக்கா ஹர்மான் வழங்கும் 7 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணும். அப்படியே சவுண்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஹர்மானோடைய 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 4 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹர்மான் சவுண்ட் சிஸ்டமோடைய சவுண்ட் குவாலிட்டி நிஜமாவே செமையாக இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் லீட் ஓப்பன் பட்டன் இருக்கு, அப்படியே டோர் லாக் பட்டனும் இருக்கு, பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட் லீட் ஓப்பன் பட்டனும் இருக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே இந்த வண்டியில் ஏசியோட கூலிங் கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் நம்ம ஊர் வெயிலுக்கு இந்த கூலிங் நிஜமாவே உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரியே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டும் பக்கத்தில் ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வேலட்டோ ஃபோனோ நீங்கள் அங்கே வச்சுக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கியர் செலக்டர் நாப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் செலக்ட் இங்கே பண்ணலாம். நீங்கள் கியர் செலக்டர் நாபுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்னதாக ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மேபி என்ன ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டிரைவிங் பொசிஷன் பற்றி பேசணுன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் கால்ஸ் இல்லை வால்யூம் அப் டவுன் பண்ணலாம். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது நடுவில் ஒரு எம்ஐடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வண்டி சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் தெரியும். டிரைவிங் மோட் ஆகட்டும், இல்லை ரேஞ்ச் ஆகட்டும், இல்லை பேட்டரி கெப்பாசிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு வண்டி சம்மந்தமான அனைத்து விவரங்களும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்டீரியர்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக வண்டியோட சீட்ஸை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இந்த வண்டியில் நிஜமாவே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாவோடைய ட்ரை ஏரோ டிசைனை இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தைக் ஆகட்டும் இல்லை பேக் ஆகட்டும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வந்துட்டு டில்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு டில்ட் ஆப்ஷன் ஒன்றி தான் கொடுத்துருக்காங்க, டெலிஸ்கோபிக் ஆப்ஷன் இல்லை. இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல டிரைவிங் பொசிஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியர்ஸ். பின்னாடி எப்படி இருக்கிறது போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு டாடா டிகோர் ஈவியோட பேக் சீட்டில் இருக்கோம். பேக் சீட் நிஜமாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தாலும் இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும் தாராளமான லெக் ரூம் இருக்குது. அதனால நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக உக்காந்துன்னு ஒரு டிரைவ் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் ரூமும் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு அட்டாச்சான ஹெட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நிஜமாவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிக்ளைன் ஃபீல் கொடுக்குது. ஸோ அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு எதுவும் ஒரு ஃபுல் டேப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் இதில் வந்துட்டு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நிஜமாவே ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு கப் பிடிக்குமான்றது தெரியல. ஸோ அப்படியே டோர் பேனல் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா இந்த ஃப்ரண்ட் சீட் பின்னால் வந்துட்டு எந்த வகையான பாக்கெட்டும் இவங்க கொடுக்கல. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோலில் வந்துட்டு ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்துட்டு ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டாடா டிகோரோடைய பேக் சீட். And now the big question. How does the Tata Tigor drive? Tata has given the Tigor EV its high voltage architecture, the Ziptron. This is the same technology seen in the Nexon as well. Coming to the powertrain, the Tigor EV is powered by a 55 kilowatt electric motor paired to a 26 kilowatt hour lithium-ion battery, which produces 74 bhp and 170 Nm of torque and does speeds like 0 to 60 in 5.7 seconds. The Tigor EV comes with 2 driving modes, D and Sports. I'm currently driving it in D mode. So let's just dial it into Sports and floor it. Oh, I felt that instantly. EV, you see, the thing is that most of us are used to gasoline powered cars. So we have always been used to some kind of like an engine noise. But when you drive this, silent. That's the thing. There's a little bit of getting used to. It's like really silent. The only noise you tend to hear is like when you tap on the brake pedal. That sound tends to like creep into the cabin. The NVH levels are good. And boy, if you crank up the music system, Tata, let me tell you this, you guys have done one hell of a job on the music system. And if you really crank up the music, you tend to zone out from the outside world and you will really enjoy your drive down the electric avenue.
And now, coming to the main point, the range. Tata claims a range of 300 kilometers, but we did manage to get around 220 to 230. And to aid this range, Tata has given the Tigor regen braking. What generally happens is, due to this technology, the battery charges when you coast or you hit the brakes. And finally, coming to the driving dynamics, let's start with the steering. The steering feels like really light at low speeds, and it's really helps to maneuver while you're parking in tight spaces. But as soon as you build up the speed and reach somewhere between 70 to like, I'm doing like around 80 now, the steering weighs up really well. Talking about the suspension, there you go, it's a bit stiff. But it really helps when you're really chucking the car through corners because it gives you a confident drive. But when you take on the off-beaten roads or like some potholes, the drive's a bit bumpy because of the setup. And finally, the brakes. The brake bite is quite decent and the braking is progressive. You know, having good stopping power actually gives you really good confidence while driving. So on that note, it's time to zip off. $2000 செலவு பண்ணி போக வேண்டிய தூரத்தை வெறும் $200 போக முடியும்னா நம்புறீங்களா? நம்புங்க. மீட் த 2021 டாடா டிகோர் EV. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்லை சந்தேகங்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் சீட் பெல்ட் போடுங்க, கூடவே மாஸ்க்கும் போடுங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.